அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். கண்களை பராமரிக்கக்கூடிய இயற்கை வழிமுறைகள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வயது வித்தியாசமின்றி நிறைய பேருக்கு கண் சார்ந்த பல பாதிப்புகள் வருவதை பார்க்கிறோம். கண் எரிச்சலாக இருக்கிறது, கண்களில் நீர் வடிவது, கண்ணாடி அணிகிற மாதிரியான சூழல் இருக்கிறது, தலைவலி, அதனால் அணிய வேண்டிய கண்ணாடிகள், இப்போ கண்களில் லென்ஸ் பொருத்தி கொள்வது, இது மாதிரி பல்வேறு விதமான கண் சார்ந்த பாதிப்புகளுக்கு எதையோ பண்ணுறோம். இதுக்கான மருத்துவ சிகிச்சையெல்லாம் தேடி போகிறோம் இல்லையா? அப்போது நாம் இயற்கையான வழிகளில் இதற்கு தீர்வாக என்னெல்லாம் இருக்கிறது என்று நம்ம பார்க்கலாங்க. இப்போ கண்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், என்ன சொல்லுங்க, கண்களை போல பாதுகாப்பது, கண் இமை போல பாதுகாப்பது இப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம். ஆனால் கண்ணை அதே மாதிரி நம்ம கரெக்டாக பராமரிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பராமரிப்பு எப்படிங்கிறத பற்றி சரியாக தெரியாது. நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் அசால்ட்டையாக கூட இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் கடைசியில் பார்த்துக்குவோம், கண்ணுக்கான ஏதோ ஒரு மருத்துவத்தை பார்த்து கொள்ளலாமே அப்படின்னு கடைசியில் கூட நினைக்கிறவங்களே இருக்காங்க இல்லையா? கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் என்னங்க போய் பார்க்க முடியும்? அப்போது இயற்கையாகவே வழிமுறைகளை தெரிந்து கொண்டு நாம் ஆரம்பத்திலே இருந்தே நம்ம இதை சரி செய்யக்கூடிய வழிமுறைகளை நாம் பார்க்கலாம். தெரிஞ்சுக்கிட்டோம், சின்ன சின்ன விஷயம் தாங்க, கடைபிடிக்கிறது ரொம்ப சுலபம். பொதுவாக இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை, அப்புறம் கண்கள் மங்கலாக தெரிவது, கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிவது, கண்கள் இந்த இமைகளுக்கு கீழேலாம் வீக்கம் வருவது, டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயால் வரக்கூடிய கண் பார்வை குறைபாடு, இது நான் சொல்கிறது சில உதாரணங்களை சொல்லிட்டு வரேன். கண் சார்ந்த பாதிப்புகளோட பேராக சொல்கிறேன் இல்லையா? இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கும். எக்கச்சக்கமான பாதிப்புகளுடைய தன்மைகளை பொறுத்து அது மாறுபடும். இப்போ நாம் எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் கண் சார்ந்து நாம் அவசியமாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது இயற்கையாக பராமரிக்கலாங்க. என்னன்னு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர்த்துக்கு கண்ணை தூய்மையாக பராமரிப்பது அப்படின்னா தெரியாது. இப்போ ஏதோ ஒரு வேலை செய்துட்ருக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறார், ஒரு நிறைய தூசுக்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறவர் கண்ணில் தூசு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு தூய்மையான ஒரு பருத்தி துணியிலே எதை எடுத்துகிட்டு கூட கண்ணை தேய்ப்பாரா துடைப்பாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. அப்படி இருக்கிற டஸ்ட்டோடையே சேர்த்து கண்ணுக்குள்ளே வச்சு தேய்ச்சிருவார். சில பேர் கண்ணுக்குள்ளே தூசு போயிருக்கும், கண்ணையும் சேர்த்தே பிடிச்சி அழுத்தி தேய்ப்பாங்க. இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? கண்ணில் பூச்சி விழுந்திருக்கும், என்ன மாதிரி எந்த ஒன்றும் கண்ணோட சேர்த்து உள்ளேயே வச்சு அழுத்தினீங்கன்னா குப்பை மேலும் உள்ளேயே தான் தங்கிக்கும், உள்ளே ஆழமாக பதிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ கண்களில் இந்த மாதிரி சமயங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் கைகள் தூய்மையாக இல்லாத சமயங்களில் கண்ணுக்கிட்ட நீங்கள் கொண்டு போகக்கூடாது. கண்கிட்டையே கண் இந்த பக்கம் கொண்டு போகிறது, குப்பை எடுக்கிறேன்னு அதை பண்ணுறது இதை பண்ணுறது, கண்ணையெல்லாம் பிடிச்சி தொடச்சி எடுக்கிறது, வெறும் விரலில் இதை செய்யக்கூடாதுங்க. முதல்ல இப்படி செய்வதே கண்களுக்கு ஒரு சரியான வழிமுறை இல்லை. ஒரு தூய்மையாக என்ன பண்ணலாம், தூய்மையான நீரில் கண்களை கழுவுவதே ஒரு நல்ல பயிற்சியும் கூட. கண்களை தூய்மைப்படுத்திக்கலாம், இதையே கூட முயற்சி பண்ணலாம். கண்களுக்கு எடுத்த எடுப்புலேயே கண்ணில் தூய்மை செய்யாமல், கைகளை தூய்மை செய்யாமல் கண்களை கொய்யினீங்க இது பண்ணக்கூடாது. கண்களை சும்மா கசக்கி தேய்ச்சி இதெல்லாம் பண்ண வேண்டாம், அழுக்காக இருக்கக்கூடிய சமயங்களில். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதற்கப்புறம் ஆழ்ந்த தூக்கம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்றைக்கி நிறைய பேர் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம், செல்ஃபோனு, லேப்டாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நைட்டு 12-1 மணி ஆனாலும் சரிங்க, தூங்குறதே இல்லைங்க. நிறைய பேர் தூக்கத்தை துளைத்த மனிதர்களாகவே ஆகி போனாங்க. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, டிவி, கம்ப்யூட்டர் இதிலேருந்து வரக்கூடிய நீல நிற கதிர்கள் இருக்கு இல்லையா, இது கண் பார்வையை பாதிக்குதுங்க. பொதுவாக நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா வேறு 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே இந்த ஸ்க்ரீன் எல்லாம் பார்ப்பதை நிறுத்தி விட வேண்டும் என்று சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 10 மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா, பெட்ரூம் போகிறீங்கன்னா 8 மணிக்கே இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளை நீங்கள் பார்க்காம இருந்துட்டு இரவு போய் நீங்கள் தூங்க போனீங்கன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். இது கண்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக இரவு நீங்கள் நல்லா தூங்குறதுனால 2 விஷயத்தை செய்கிறீங்க. ஒன்று உடம்புக்கான ஓய்வு, இன்னொன்று கல்லீரல் இருக்குது இல்லையா, நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய ரசாயனங்களில் உற்பத்தி செய்யக்கூடிய ரசாயன தொழிற்சாலை அது. கண்ணுக்கும் நம்முடைய கல்லீரலுக்குமான வடிவம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும்.
இதில் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் பாருங்கள், நீங்கள் தூக்கமே இல்லாமல் ஓய்வே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கிறவராக இருந்தால் கண்களுக்கும் பாதிப்பு வரும், கல்லீரலுக்கும் பாதிப்பு வரும். இரவு 11 மணிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்லீரல் தன்னுடைய பணியை மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை நீங்கள் தியாகம் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க, வேலை பார்க்குறீங்க, இல்லை கேட்ஜெட்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்ணையும் பாதித்து கல்லீரலையும் பாதிக்கும். அப்போ இரண்டுக்குமான பாதிப்பு அதிகம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இரவு தூக்கம் அவசியம். ஒருவேளை நீங்கள் இரவு வேலை பார்க்குறவராக இருந்தீங்க அப்படின்னா, நைட் ஷிஃப்ட்டெல்லாம் வேலைக்கு போகணுங்க, நைட் தான் எனக்கு டியூட்டி அப்படின்னீங்கன்னா, பகல்லையாவது இரவுக்கான அதே அளவு சமமான அளவு ஓய்வை நீங்கள் பகல் பொழுதில் நீங்கள் தூங்கி அதை ஈடுகட்டி கொள்ள வேண்டும். பாருங்கள், இது அடிப்படையிலேயே முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது. கண் சம்மந்தமாக அசுத்தங்கள் நிறைந்ததை கொண்டே கண்கட்ட சென்று கைகளை தேய்ச்சி இது பண்ணக்கூடாது. தூக்கத்தை தியாகம் செய்தெல்லாம் கண்களை கெடுத்துக்க கூடாது. தூக்கம் ரொம்ப முக்கியம். ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கிட்ட பார்வை அப்படின்னு இருக்குது பாருங்கள். சில பேருக்கு கிட்டத்தில் இருக்க பொருள் தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது. தூர பார்வைன்னு இருக்குது பாருங்கள், தூரத்தில் இருக்கிறது தெரியும், கிட்டத்தில் இருக்கிறது தெரியாது. இந்த ரெண்டுக்கும் ஒரே விஷயம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கண்களுக்கான ஃபோக்கஸ் இருக்குது இல்லையா, கண் பார்வையை நீங்கள் பார்ப்பதை உங்களை சுற்றி இருக்கக்கூடியது, உங்களை விட்டு தூரமாக இருக்கக்கூடியதையும் பக்கமாக இருக்கக்கூடிய பொருட்களையும் நீங்கள் மாறி மாறி ஃபோக்கஸ் பண்ணுறதை பயிற்சிகளாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை விஷன் இருக்கு இல்லையா, இது அப்படியே அதிகரித்து கொண்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு கிட்ட பார்வைக்கும் தூர பார்வைக்கும் சேர்ந்தா போலே ஒன்று சொல்கிறேனே. இப்போது கிட்ட பார்வைக்கு பக்கத்தில் பார்த்தா தெரியுது, கொஞ்சம் தள்ளி போக போக அதோடைய இது ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னா முழுசாக படிக்க முடியாது. இங்கே வச்சு பார்த்தா தெரியக்கூடிய எழுத்து தள்ளி போனால் தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஒரு மங்கலான எழுத்துக்களாக தெரியுது இல்லையா. எந்த இடத்தில் மங்கலான எழுத்துக்களுக்காக அது போகுதோ அந்த இடத்துலையே உங்கள் கவனத்தை குவியுங்க. கவனத்தை குவித்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன கண்கள்லேருந்து தண்ணி வடிய ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது, இந்த கண் சார்ந்த மருத்துவ பயிற்சிகள்லாம் பரிசோதனைகள் செய்யும்போது பாருங்கள், ஒரு பலகையில் எழுத்துக்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, நம்பர்ஸாக இருக்கும். சின்ன வடிவத்தில் எழுதியிருப்பாங்க, பெரிய வடிவத்தில் எழுதியிருப்பாங்க, அதை விட பெருசாக. அந்த அளவுகள் தான் வித்தியாசம். உங்களோட இடத்துல உட்கார வச்சுட்டு இது மாதிரி பார்க்க சொல்லுவாங்க. எந்த எழுத்து தெரியுதா, அது தெரியுதா, இது தெரியுதான்னு கேட்குறாங்க இல்லையா. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய எழுத்துக்கள் தெரியுதா, இல்லை சின்ன எழுத்து தெரியுதா, எவ்வளோ தூரத்தில் தெரியுதெல்லாம் அந்த பரிசோதனையில் ஒரு சில அடிப்படைகளில் இருக்கும். நீங்கள் அதைவே தான் செய்கிறீங்க. இங்கே தூர பார்வைக்கு கிட்ட பார்வைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த சிக்கல் வருகிறதோ அந்த சிக்கல் வரக்கூடிய இடம்தான் உங்களுக்கான பாயிண்ட். எதில் உங்களுடைய கவனத்தை அங்கே குவித்து நீங்கள் பார்வையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் எவ்வளோ கவனம் குவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பார்வை இருக்கலையா, பார்வை திறன் மேம்படும். ஆரம்பத்தில் எடுத்ததையுமே உங்களுக்கு அவ்வளோ விஷயங்களுமே இப்போ கிட்ட பார்வையில் இருக்கிறவர் ஒரே நாள்லேயே இதை இப்படி வச்சு பார்த்து மாறிடுமா? மாறாது. தொடர் பயிற்சிகளெல்லாம் நீங்கள் இதையே செய்துக்கிட்டே வாங்க. எவ்வளவு தூரத்தில் உங்களுக்கு பார்வை மங்கலாகிறது பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு அடி தூரம் சொல்லுவாங்க, 30 சென்டிமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகமோ ஏதோ ஒன்று நீங்கள் வைத்து படிப்பது என்பது சாதாரணமானது. எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பார்வை திறன் அது. இதிலிருந்து ரொம்ப பக்கத்தில் வருது இல்லை ரொம்ப தள்ளி வச்சு பார்க்குறது என்பது பார்வைக்கான குறைபாடு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல அந்த இது நடக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வச்சு நம்ம பார்வையை ஃபோக்கஸ் பண்ணி பார்வை திறனை மேம்படுத்தி கொள்ள முடியும். இது ஒரு வழி. ரைட். அதுக்கப்புறம் கண் புரைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். கண்களில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை நிற படலம். இப்போ கார் கண்ணாடிலாம் பாருங்கள், பனி அப்படியே படர்ந்துகிட்டே இருந்தால் ஒரு மிஸ்ட்டு படர்ந்ததுக்கப்புறம் கண்ணாடி தாண்டி முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாது இல்லையா. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒன்றை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்குங்க. கண்ணில் புரை விழுவது என்பது அப்படியே ஒரு படிவம், ஒரு வெண்மை நிற படிவம் பார்வை நரம்புகளை லென்ஸுகளெல்லாம் படிந்து கொண்டே இருந்தால் உங்களால் எந்த ஒன்றையும் தெளிவாக பார்க்க முடியாது. இதற்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்களை தூய்மையான நீரில் கழுவுறது சொன்னோம் இல்லையா, அதை செஞ்சுட்டே வரணும். தினசரி செய்யணுங்க. கண்களை தூய்மையான தண்ணியில் கழுவணும். 2 வேளை 3 வேளை கூட கழுவலாம், தவறில்லை. இதையெல்லாம் செய்துட்டு வரும்போதே அசுத்தங்கள் நீங்கி உங்களுடைய பார்வை திறன் மேம்பாடு அடையும். அந்த புரை என்பது கழிச்சிக்கிட்டே வரும். இதற்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் போயிட்டீங்க அப்படின்னா கலிக்கம், அதாவது இளநீர் குழம்பு அல்லது நேத்திரப்பூண்டு தைலம் அப்படின்னு கிடைக்குங்க. இது ஒரு சித்த மருந்துகளில் இயற்கையான வழிகள் தயாரிக்கிறது தான். சும்மா ஒவ்வொரு ட்ராப் கண்களை விட்டு இரவு பொழுது தூங்க போகிறதுக்கு முன்னாடி விட்டுட்டிங்கன்னா இது கண்களை தூய்மை செய்யும். நிறைய தண்ணி கண்ணிலேருந்து அப்படியே இந்த கண்ணில் தண்ணி போதும்பாங்களே, அது மாதிரி கண்ணில் நிறைய தண்ணீர் வரும், அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். இதெல்லாம் ஒரே நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்துல எல்லாம் கிளியர் ஆயிருங்க. பூரா டஸ்ட்டும் வெளியில் போனதுக்கப்புறம் பாருங்கள், கண் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். காலையில் எழுந்து பாருங்களேன், உங்கள் கண்ணே அவ்வளோ புத்தொளி பெற்ற மாதிரி இருப்பீங்க. இது
எளிமையான வழிமுறை. 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். பாருங்கள், தூய்மையான தண்ணியில் கண்ணை கழுவுங்க. அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடியது. தினமும் காலையில் சூரிய உதயம் இருக்குது இல்லையா? இப்போ 6 மணிக்கு உதயம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு. அதிலிருந்து 7 மணிக்கு இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரத்தில் சும்மா வெறும் 10 நிமிஷம் மட்டும் வெறும் கண்களால் சூரியனை பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா? அந்த முதல் வரக்கூடிய அந்த 1 மணி நேரத்துலேருந்து வரக்கூடிய கதிர்கள் பார்வை நரம்புகளை வலுப்படுத்துதுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சூரிய நமஸ்காரம் என்பதை வந்து முன்னோர்கள் வந்து ஒரு பயிற்சியாக செஞ்சு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ சில பெரியவங்கள்லாம் இன்றைக்கும் அதை செய்து கொண்டு வருவதை பார்ப்பீங்க. சூரிய நமஸ்காரம் ஒரு யோக பயிற்சியே கூட இருக்குது. அப்போ இதையெல்லாம் செய்துட்டு வருவது தினசரி. நான் சொல்கிறது 10 நிமிடம், ரொம்ப நேரம் இல்லை, 10 நிமிடம். ஆரம்பத்தில் 1 நிமிடம் 2 நிமிடம் இது மாதிரி கூட ஆரம்பித்து செஞ்சுட்டு வாங்க. சூரியனை பார்த்து கொண்டே உங்கள் கண்களால் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்க. எப்படிங்க பாருங்கள், தலைகள்லாம் இப்படி ஆட்டாமல் வெறும் கண் கருவில் இருக்கு இல்லையா, இதனாலேயே எட்டு போடுது. இப்போ நான் தலையை ஆட்டி போட்டேன், இப்போ தலையை ஆட்டானேன் பாருங்கள், புரியுதுங்களா? என்னுடைய கருவிழி மட்டுமே எட்டினுடைய வடிவத்துக்கு அப்படியே நகர்கிறது. இதனால் என்ன பார்க்க நல்லா ஃபோக்கஸ் ஆகும். இதற்கப்புறம் பக்கவாட்டில் எட்டு போடுறது. மேலும் கீழுமான இப்போ 2 பூஜ்ஜியத்தை சேர்த்த மாதிரி இருந்தது இல்லையா? இது பூஜ்ஜியத்தை பக்கவாட்டில் 2 பூஜ்ஜியம் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? பக்கவாட்டில் எட்டு போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி பார்வை விழிகளாலே எட்டு போடுவது. இதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் ஓய்வு இருக்குமாங்க, உங்களுடைய ஓய்வு நேரத்திலெல்லாம் நீங்கள் இதை செய்து கொண்டு வருவது என்பது உங்களுடைய பார்வை திறனை மேம்படுத்தும். பாருங்கள், கண் புரை என்பது காணாமல் போயிருங்க. அதுக்கப்புறம் கண் எரிச்சல் இருக்குது இல்லையா? கண் எரிச்சல் இன்றைக்கி ஒரு பிரதானமான பெரிய விஷயங்க. நிறைய பேருக்கு கண் ட்ரை ஆயிடுச்சு. நம்முடைய கண்கள் இமை இருக்குது இல்லையா? அதோட ஈரப்பதத்தை கொடுத்து கொண்டே இருக்குது. நீங்கள் எவ்வளவு தடவை வந்து கண் இமையை மூடி மூடி திறக்கிறீங்களோ அந்தளவுக்கு கண் இமைனால் வந்து ஈரப்பசை இருந்துகிட்ருக்கும். இது நிறைய பேர் கண் இமைக்கிறதே மறந்து கம்ப்யூட்டர் கேமெல்லாம் விளையாடுறாங்க. கண்ணே மூடுறதில்ல. அப்படியே கண்ணை மூடாமல் டிவி பார்க்குறாங்க, அப்படியே சினிமா பார்க்குறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த கண் மூடி திறந்தால் தானே ஈரப்பசை இருக்கும். அது இல்லாமல் எந்நேரம் அப்படியே கண்ணை விரைச்சி பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே ஈரப்பதம் போகிறது இல்லையா? கண் பயங்கரமாக எரிச்சலாகும். இது காலப்போக்கில் கண் பார்வை குறைபாட்டுக்கு வழிவகுக்கும். அதனால் என்ன செய்யணும் பாருங்கள், கண் அடிக்கடி பிளிங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண் அடிக்கடி இமைத்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் கம்ப்யூட்டர்லேயே ஸ்க்ரீனை பார்த்து வேலை பார்க்குறவங்க கூட 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள், கண்களை நல்லா சுழட்டணும். கொஞ்சம் தூரம் வாக் போயிட்டு வந்து வேறு வேலைகள்லாம் பார்த்துட்டு கண்ணுங்களுக்கு ஓய்வு கொடுத்து வேலை செய்யுங்க அப்படின்னு தான் பயிற்சியில் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ கண்களுடைய ஓய்வு ரொம்ப முக்கியம். கண்களை நல்லா இமைக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா கண் எரிச்சல் போயிடும். இதை விட இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா? சுத்தமான செக்கில் அரைத்த தேங்காய் எண்ணெய், அதில் 2 சொட்டு இந்த கண்களுக்கு தூங்க போகும்போது விட்டுட்டு படுத்துட்டிங்கன்னா கண்கள் அவ்வளோ குளுமையாக இருக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை விட வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்த்து உடல் முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் குளியல் சொல்கிறோம் இல்லையா? ஆயில் பாத், இதை பண்ணிட்டீங்கனாலும் உடம்பு மொத்தம் குளிர்ச்சி அடையும். குறிப்பாக கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த ஆயில் பாத். இதையெல்லாம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா கண் எரிச்சல் என்பது போயிருங்க. கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது, கண்களுக்கு கீழே வீக்கம் இருக்குது இல்லையா? இதெல்லாமே நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். அதை நீர்ச்சத்து உள்ளதுன்னா இந்த காய்கறியில் புடலங்காய், சுரக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாமே நீர்ச்சத்து உள்ளது. இந்த நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் எடுக்கும்போது இந்த கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் தேங்கி வீக்கமாக இருக்கும் இல்லையா? அது அப்படியே வெளியில் போக ஆரம்பிச்சிடும். பழையபடி கண் அழகாக பளிச்சிட ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், நீர்ச்சத்துள்ள காய்கள் தான் இந்த நீர் வீக்கத்தை போக்கும். கண்ணில் நீர் வடிகிறதும் அதுதான். அப்படி ஓவர்ஃப்ளோவாகி கண்ணில் சில பேருக்கு தண்ணியாக வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அதற்கான தீர்வு கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கண்களுக்கு மை போடுறங்க, இந்த காஜல் அது இதெல்லாம் சில ரசாயனங்கள் எல்லாம் சேர்த்து கண்ணுக்கு போடுறாங்க இல்லையா? கண்ணுக்கு இன்னமும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். காலப்போக்கில் கண் பார்வை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதில் ரசாயனங்கள் நிறைய இருக்குங்க. இயற்கையான வழியில் பாருங்கள், கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி இதில் தயாரிக்கப்பட்ட கண்மை தான் சிறந்ததுங்க. அது பாருங்கள், இன்றைக்கு வந்து ஆர்கானிக் முறையில் தயாரிக்கக்கூடிய நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுய உற்பத்திகள்லாம் சுயசார்பு உற்பத்திகள்லாம் செய்து பண்ணுறாங்க இல்லையா? அவங்ககிட்ட கூட நீங்கள் வாங்கிட்டு பயன்படுத்துங்க கண்களுக்கான மை. இல்லை நீங்களே கூட தயாரிக்கலாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சுலபமானது. நாம் செய்து நாமே பயன்படுத்தி கொள்ளும்போது கண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு தரக்கூடியது. சரிங்களா? மேற்சொன்ன இத்தனை வழிமுறைகளும் உங்கள் கண்களுடைய பராமரிப்புக்கு பாதுகாப்புக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அகலையும் நம்முடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், அன்பே சிவம்.